ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அழகாய் கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால், இந்த கடைசி நாட்களில் பார்க்கிறோம், கவலைப்பட்டு அநேக மரித்து கொண்டிருக்கிறாங்க. கவலைப்படுகிற வியாதிகள் பெறுகிறது. கவலைப்படுகிறதுனால் அநேகருடைய இருதயங்கள் பலவீனப்பட்டு இன்னைக்கு மரணத்தை சந்தித்து கொண்டிருக்கிறாங்க. கவலைப்படுகிறதுனால தன் சரீர அளவை யாராலும் கூட்ட முடியாது. ஆண்டவர் கட்டளையாகவே நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார், கட்டளையாகவே சொல்லியிருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் கவலையே பட வேணும்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். உணவுக்காகவும் உடைக்காகவும் எதற்காகவும் நீங்கள் கவலைப்பட அஞ்ஞானிகள் இதை நாடி தேடுகிறார்கள். நாம் தேவனை அறிந்த பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேணாம். ஒரே ஒரு விஷயத்துக்கு கூட நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் எனக்கு தெரியப்படுத்துங்கள், தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்பாவிடத்தில் நம்ம தெரியப்படுத்தணும்னு சொன்னால், நிச்சயமாக நம் கூக்குரலை கேட்டு அதற்கு ஏற்ற நேரத்தில் அதற்கு பதிலை கொடுப்பதற்கு நம் தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். 1 பேதுரு 5:7 சொல்லுகிறது, கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க, அவருடைய பாதத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விடுங்க. அவருடைய சமூகத்தில் அமர்ந்து உங்கள் கண்ணீரினாலும் ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஒரு நாளும் மனுஷருக்கு தெரியப்படுத்தாதுங்க. உறவுகளுக்கு, நண்பர்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு யாருக்கும் தெரியப்படுத்தாங்க. உங்கள் தேவைகளாக இருக்கலாம், உங்கள் கண்ணீராக இருக்கலாம், நெருக்கமாக இருக்கலாம், அவமானங்களாக இருக்கலாம், போராட்டங்களாக இருக்கலாம், கஷ்டங்களாக இருக்கலாம், வெளியே சொல்ல முடியாதபடி பலவிதமான காரியங்கள் இருதயத்தில் குமரி கொண்டு இருக்கலாம். நீங்கள் ஒன்று செய்யுங்கள், தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். சில ரகசிய பாவங்கள் கூட இருக்கலாம். இது யாரு எனக்கு மன்னிப்பாங்க, ஆண்டு சமூகத்துக்கு போனால் மன்னிப்பு கிடைக்குமான்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். நீங்கள் அஞ்சாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். தேவன் சமூகத்தில் போய் நீங்கள் சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு மன்னித்து உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் பதிலை கொடுப்பதற்கு தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்பொழுது நீங்கள் தெரியப்படுத்தினீங்கன்னா அது வரைக்கும் பதற்றத்தோடு, கண்ணீரோடு, கஷ்டத்தோடு, படபடப்பாக நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் தெரியப்படுத்திட்டீங்கன்னா அப்பொழுதுதான் எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைய, எல்லாவற்றையும் குறித்து நீங்கள் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. எல்லாவற்றையும் குறித்து ஒன்றுக்கு கூட நீங்கள் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. விண்ணப்பத்தின் மூலமாக ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபம் வேண்டுதல் செய்ய பொருத்தனை பண்ணி ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. அண்ணால் இப்படி தான் சொன்னாங்க, ஒரு சாமுவேலை பெற்றெடுத்தாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, நீங்களும் தேவ சமூகத்தில் போய் முறையிடுங்க, தேவ சமூகத்தில் போய் சொல்லுங்க, உங்கள் கவலைகளெல்லாம் அவரிடத்துல போய் தெரியப்படுத்துங்க. நிச்சயமாக அவர் எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானத்தையும் உங்கள் இருதயங்களை சிந்தைகளை காத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா பிதாவே, இயேசு நாமத்தில் மண்டை வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளில் தகப்பன் இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட நீங்கள் பேசியிருப்பதற்காக ஸ்தோத்திரம். அநேகர் உண்மை அறிந்திருக்கிற பிள்ளைங்க, ஆராதிக்கிற பிள்ளைங்க, சபைக்கு போகிற பிள்ளைங்க, ஆண்டவரே இன்றைக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க, எனக்கு தெரியப்படுத்துங்க நீங்கள் சொல்லிய போதும் அநேகர் நீங்கள் கவலைப்பட்டு கஷ்டத்தோடு கூணி குறுகி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு மீண்டுமாய் நீங்கள் சொல்லுகிறீங்க. அப்போ நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு, விண்ணப்பத்தோடு, ஜபத்தோடு எனக்கு தெரியப்படுத்த நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலே தேவ சமாதானம் அவங்க இருதயங்கள் சிந்தைகளை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்வதற்கு அப்பா நீங்கள் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக்கோங்க. எல்லாருடைய கவலைகளையும் மேல் வைத்து ஆண்டவர் ஏற்ற காலத்தில் உயர்த்த முடிய பலத்து கைக்குள் அடங்கியிருந்து உடைய மேலான ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள கர்த்தர்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.